ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுரைக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவுக்கு மைதா, தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நான் அளவு கம்மியா இருக்கனால ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்க அளவு அதிகமா இருந்தா 2 முட்டை எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். துருவி எடுத்து வச்சிருக்க சுரைக்காய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பூண்டு சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி இலை, மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா கலவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி சுரைக்காய்க்கு பதிலா கேரட், பீட்ரூட் வச்சும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப நம்ம இத தோசைக்கல்ல சின்ன சின்னதா சுட்டு எடுத்துடலாம். இப்ப தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கலவைய சின்ன சின்னதா அடை ஷேப்ல ஊத்திக்கலாம். சுரைக்காயில அதிக அளவு நீர்ச்சத்து இருக்கு. சுண்ணாம்பு சத்து, கால்சியம், விட்டமின் கே, விட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் அடங்கி இருக்கு. அதிக அளவு ஃபைபரும் இருக்கு. அதனால நம்ம சுரைக்காய் அடிக்கடி சமைச்சு சாப்பிடலாம். மேல கொஞ்சம் நெய் விட்டுடலாம். ஓரளவு அடியில வெந்த உடனேயே திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுடலாம். சுரைக்காய் நம்ம உடம்புக்கு அதிக அளவு புத்துணர்ச்சி தரக்கூடியது. அதுல நீர் சத்து அதிகமா இருக்கனால நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. நம்ம உடம்புல தங்கி இருக்க தேவையற்ற கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு சுரைக்காய் ரொம்ப நல்லது. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், மலச்சிக்கல் உள்ளவங்க சுரைக்காய் அடிக்கடி சமைச்சு சாப்பிடலாம். நம்மளுடைய சுரைக்காய் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். சுரைக்காய் நம்ம சாதாரணமா சமைச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் ரெசிபியா குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு தரலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பிடிச்சிருந்தா முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.